ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி நாங்கள் சிலோன் சமையலில் ஹோம்மேட் பிஸ்ஸா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்ஸாவை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சிலோன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ எப்படி பிஸ்ஸா செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் சூடான தண்ணி ஒரு 1/2 கப் மாதிரி சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பிஸ்ஸா சோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கிற வெள்ளைப்பூடுகளை சேர்த்திக்கோங்க. அதோட ஒரு 2 வெங்காயம் இதில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லாவே இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் இதோட சேர்த்திக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் இதுக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக தக்காளி சோஸ் சேர்த்திக்கொள்ளணும். தக்காளி அரைச்சி இதுக்கு சேர்த்திக்கொள்ளலாம். தக்காளி இல்லைன்றனால நான் இன்றைக்கி தக்காளி சோஸ் மட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் தேவையான சோஸ் செஞ்சிட்டோம். பிஸ்ஸாவுக்கு தேவையான சோஸும் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் வச்சுருந்த அந்த ஈஸ்ட் சுகர் இதெல்லாம் நல்லாவே ரெடியாகி வந்திக்குது. இந்த டைமில் இதில் 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்திக்கொள்ளணும். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி டீ மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி ஒலிவ் ஆயில் இதுவும் உங்களுக்கு சேர்த்தலாம். நான் இதுக்கு பட்டர் தான் சேர்த்திக்கிறேன். பட்டர் சேர்த்து இது நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இதில் மேலால் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் பூசி நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இதுக்கு சிக்கன் சேர்த்திக்கொள்ளணும். அந்த சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம். சிக்கனை சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். உங்களோட தேவைக்கேற்ப உங்களோட உரைப்புக்கேற்ப நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. அடுத்தது சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மாவை நல்லா ஒரு தட்டையான ஒரு இதில் தட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த டைமில் நான் இந்த கோழியையும் பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கோழி அதையும் இதில் நல்லாவே பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுவரையில் பிஸ்ஸா ட்ரை பண்ணி பார்த்தில்ல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி. நானும் இது 2 முறை மாதிரி பிஸ்ஸா ட்ரை பண்ணி பார்த்திக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக வந்தில்ல. ஆனால் இதில் நல்லாவே சூப்பராக வந்துச்சு இந்த ரெசிப்பியில் செய்ய போக்கல. இப்போ இந்த பிஸ்ஸா கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த மாவை ஒரு 3 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணி எடுத்த மாவில் இப்போ பிஸ்ஸா சோஸை நாங்கள் பூசி எடுக்கணும். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அந்த பொரித்து வச்சுருந்த கோழி துண்டுகளையும் சேர்த்திக்கிறேன். இதில் தேவைன்னு சொன்னால் வெங்காயம், குடை மிளகாய் அப்படியெல்லாம் உங்களுக்கு சேர்த்திக்கொள்ளலாம். அதோட இதுக்கு மெயினாக தேவை சீஸ். அந்த சீஸும் வரப்போக்குள்ள தான் இந்த பிஸ்ஸா சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தோன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் பாய் பாய்.